பெயில் வச்சா கூட சந்தகாரனை வச்சாலும் வச்சிருவாங்க, சாட்சிக்காரனை பிடிப்பாங்க. செத்துட்டா ஆட்கள் நடமாட்டமே கிடையாது. அம்மா, என் தகைச்சுடைய நிலைய பாருங்க அம்மா. இரு கண்களை தெரியாத அண்ணனுக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாலே இப்படி பைத்தியமாக அழைக்கின்றாலே, பித்து பிடித்த போல் பேசுகின்றாலே. என் தகச்சி தகச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுறங்கி கண்மணியே கண்ணுறங்கி
வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பம் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயா நம்ம பெற்று போட்டா அம்மா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பம் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பெத்தி போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பம் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பெற்று போட்டா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து திறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாருமா யாரு தந்த யாரு கூழம்மா அதோ இருக்கிறது தெரியாது இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாலே என் தங்கச்சி இப்படி பைத்தியமா ஐயா 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 என்ன மாணவரே தரணும் ஐயா ஏய், உன்னை யாரு கேட்டது? ஐயோ அம்மா அம்மா பார்வையும் தெரியாது இந்த பெண்ணை கருத்து வைத்தியமாக ஆக்கி ஐயோ ஏய், அண்டவா சுய நினைவு இல்லாமல் பேசுகின்றாலே என்ன நடந்தது தெரியாமல் பேசுகின்றாலே என் தங்கச்சி ஏற்பட்ட நிலையை பாருங்க அம்மா ஐயா ஐயா நான் அப்படிப்பட்ட கிடையாது ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே நீதானா அந்த பெண்ணை? ஐயோ நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் அப்படிப்பட்ட தவறு செய்தவன் கிடையாது ஐயா நான் யார் தெரியுமா ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா இளவரசன் ஐயா என்ன ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைத்தான் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் இந்த கானகத்தில இப்படி அனாதையாக வர ஆண்டவா, ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களை இழந்து இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா ஐயா விதி எங்கள் வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா என்னுடைய நாடு சத்தியம் தவறாத சத்தியம் நாடு. உண்மைத்தான் ஐயா சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் ஐயா? ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா 3 குழந்தைகள். ஆமா ஐயா என்னுடைய அண்ணன் பேரோ முரளி முரளியா? என்னுடைய பேரோ முத்து என்னுடைய ஒரே தங்கை ஒப்பத்த தங்கை முத்தனை ஐயா பாவி. நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசியா? உனது பெயர்
இல்லையா இல்ல என் பேர் தான் சிம்பல். செருப்பாடி அடிப்போம். ஐயா அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும் இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரும் சிறப்பும்